ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் மேக்ஸின். இது ஒரு செம சூப்பரான ஸ்லாஷர் மூவி. மேக்ஸின்கிற நம்ம ஹீரோயின் ஒரு பான் ஆக்ட்ரஸாக இருக்கா. இவளுக்கு எப்படியோ சினிமாக்குள்ளே போய் ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக ஆசை இருக்குது. அதுக்கான ஆடிஷன் போயிட்டுருக்கா. இதே நேரத்தில் இந்த ஊரில் தி நைட் ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ இருக்கான். இவர் தொடர்ந்து பான் ஆக்ட்ரஸை கொண்டுட்டு இருக்கான். அந்த மாதிரி வருஷத்தில் கொண்டு இருக்கிறப்ப நம்ம ஹீரோ பான் ஆக்ட்ரஸ் தானே. ஸோ நம்ம ஹீரோயினை அந்த சைக்கோ கொண்டணும் இல்லையா, அந்த சைக்கோ கிட்ட இருந்து நம்ம ஹீரோ எடுத்து பிச்சா கடைசியில் லைஃப்பில் என்னதான் ஆச்சு இதில் சொல்கிற ஒரு படம் தான் மேக்ஸின். இது ஆக்சுவலாக எக்ஸ்ட்ராலஜியில் வந்து 3வது படம். நம்ம ஊரோட எல்சியும் இருக்குது. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். இந்த ட்ராலஜி இதுக்கு முன்னாடியே எக்ஸ் அண்ட் போல் 2 படம் வந்துருக்கு. 2 படமே நான் சேனல் பண்ணியிருக்கோம். அதில் எக்ஸுங்கிற படம் பார்த்தா மட்டும்தான் இந்த படம் நல்லாவே புரியும். இருந்தாலும் இந்த எக்ஸுங்கிற படம் பார்க்காதவங்களுக்காக சின்னதாக ஒரு ரீகேப் இருக்கும். அந்த ரீகேப் கேட்டுட்டால் கூட இந்த கதை நல்லாவே புரியும். இன்கேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அந்த 2 படத்தையும் பார்த்துட்டு அப்புறம் இந்த படம் பார்க்கலாம். சரி, இப்போ வாங்க மேக்ஸினுங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படம் ஆரம்பிக்கிற காலகட்டம் 1959. படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோட சின்ன வயசு ஆரம்பிப்பாங்க. அவளுக்கு அப்போதைக்கு ஒரு 10 வயசு இருக்கும். இவங்க அப்பா பார்த்தா சர்ச் ஃபாதர். சர்ச்சில் இருக்கிற விஷயங்களை பற்றிலாம் மேக்ஸின் பேசிட்டு இருப்பாளா, அதெல்லாம் அவங்க அப்பா வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாரு. ஆக்சுவலாக மேக்ஸினுக்கு ஒரு பெரிய நடிகமாக ஆசை இருக்கும். கட் பண்ணது நடந்து ஒரு 25 வருஷம் கழிச்சு 1985. இப்போ நம்ம மேக்ஸின் ஒரு பெரிய பொண்ணாக இருப்பா. இது போக ஒரு ஃபேமஸான பான் ஆக்ட்ரஸாகவும் இருக்கா. இதை பற்றி நம்ம எக்ஸுங்கிற படத்தில் பார்த்துருப்போம். ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் படத்துடைய ரீகா பார்ப்போம். ஆக்சுவலாக மீனோட மேக்ஸின் இருக்கல, இவங்க கூட ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆல்ஃபில்ம் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு வீட்டுக்கு ஷூட்டிங்காக போயிருப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்தா ஒரு தாய்க்கிளி வந்திருப்பா. அவள் கொடூரமாக நம்ம ஹீரோட எல்லா ஃப்ரெண்டும் கொண்டிருப்பா. கடைசியில் அங்கே உயிர் படைச்ச யாருன்னா நம்ம ஹீரோ மட்டும்தான். அதுவும் அந்த கிளவி கொண்டு அங்கேருந்து போகிறப்ப அவள் தலைநசி கொண்டிருப்பா. இதுதான் ஆக்சுவலாக அந்த எக்ஸ்பர்ட்டில் நடந்தது. அதை நான் ஷார்ட்டாக சொல்லிட்டேன். இந்த சம்பவம் நடந்த சில வருஷங்கள் கழிச்சு இப்போ தான் மீன் ட்ராமாவில் வெளியே வந்துட்டு இருக்கா. இவளுக்கு இதுக்கடுத்து அடல் ஃபிலிம்லாம் அடிக்கணும்னு ஆசை கிடையாது. என்னென்ன எத்தனை நாள் தான் அங்கே நடிச்சிருக்காது. இதை விட்டுட்டு பெரிய சினிமாவுக்கு போனோம். அவங்க நடிகமான ஆசையாக இருக்கும். அதனால் படத்தோட ஸ்டார்டிங்கே ஒரு மூவி ஆக்ஷனுக்கு வந்திருப்பா. பார்த்தா தி பியூரிட்டன்னு சொல்லிட்டு ஒரு ஹாரர் ஃபிலிம் இருக்குது. அது செம்ம ஹிட்டாக இருந்திருக்கும். அந்த படத்துக்கு பார்ட் எடுப்போம்னு சொல்லிட்டு ஆடிஷன் வச்சுருப்பாங்க. அதுதான் நம்ம ஹீரோட மேக்ஸின் வந்திருப்பா. அங்கே டேரக்டர் அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் நம்ம ஹீரோட ஃபோட்டோ பார்ப்பாங்களா. ஓ, நீ தான் மேக்ஸின் மிங்ஸா, நீ தான் ஒரு ஃபேமஸான பான் ஆக்ட்ரஸ் ஆச்சே, நீ இதுக்கு வந்து கேட்டால் இங்கே பாருங்கள் மேடம், எனக்கு இதுக்கிட்ட தான் தேவையில்லை, நான் ஒரு ஆக்ட்ரஸாக மாறணும். நீங்கள் ஆடிஷன் எங்கன்னு சொல்கிறப்ப ஓ அப்படியா, சரி நான் உங்கள் சீன் சொல்கிறோம், அதை நடிச்சு காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்களா. பார்த்தா நம்ம ஹீரோயின் செம்ம நடிச்சு வைக்கிறா. கிளிசரன் எதுவுமே யூஸ் பண்ணாமல் அவரோட அழு நடிச்சிட்டு இருப்பாளா. இதை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அதுலேயும் முக்கியமாக எலிசபெத் உள்ளிடி இருப்பாங்க. இவங்க அந்த படத்தோட டைரக்டர். சரிம்மா உன் பிரஷ்டை காட்டுன்னு சொல்கிறப்ப இவள் திறந்து வைப்பா. என்னதான் இவளுக்கு நடிப்பு தரம் வந்தால் கூட அழகு முக்கியம் தானே. ஆனால் பிரஷ்டை பார்த்துட்டு ஓ பரவாயில்ல நல்லா தான் இருக்குது, சரிம்மா நீ வியாபாரம் ஆவ இங்கேருந்து போ, மொத்த ஆடிஷன் முடிச்சுட்டு சொல்கிறேன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா இப்போதைக்கு ஆடிஷனில் செலக்ட் ஆன மாதிரி இருக்குது. நாளைக்கு நம்ம படத்தில் நடிப்போம், பெரிய நடிகை வருவோம், இந்த ஆசை நம்ம ஹீனுக்கு இருக்கும். இதெல்லாம் ரொம்ப ஹாப்பி வெளியே வரப்ப பார்த்து விட ஆடிஷனுக்கு நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஹே நீங்களே எதுக்கு நீங்கள் இருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து போங்க, நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அவபடி கெத்தாங்கேருந்து போவா. கட் பண்ண இதே நேரத்தில் நியூஸில் ஒரு விஷயம் பரபரப்பாக பேசிகிட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த ஊரில் தி நைட் ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு ஒரு சைக்கோ கில்லர் இருக்கான். அவள் தொடர்ந்து நிறைய மக்களை கொடூரமாக கொண்டுட்டு இருக்கான். அவங்க எல்லாருமே பான் ஆக்ட்ரஸு. அதுக்கடுத்து அவள் யாரை கொல்லுவான், எப்படி கொல்லுவான், அதை பற்றியும் தெரியவே இல்லை. எல்லோரும் ஜாக்கிரதைன்னு சொல்லி நியூஸ் சொல்லிட்டு இருக்கோம். பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் ஒரு வீடியோ டைப் கடைக்கு போவா. அங்கே பார்த்தா லியோன் ஒருத்தர் இருப்பான். இவன் நம்ம ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆக்சுவலாக இவன் வீட்டுக்குள்ளே தான் அவன் கடையே இருக்கும். லியோன் பேய் படம் நடிச்சு இட்டு நடிகை இருக்காங்களா, அந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக நானும் வருவேன், என்ன செலக்ட் ஆக போகிறேன், எனக்கு சினிமா இப்போ கிடச்சிதுன்னு சொல்கிறப்ப அதை பார்த்து அவனும் ஹாப்பியாக இருக்கும். சரி நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஒரு பாருக்கு போகிறாய். இப்போதைக்கு நம்ம ஹீரோயின் பான் மூவிஸ் நடிக்கலன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டால. இதனால் அவள் செகண்டாக ஒரு வேலை பார்த்துட்டு இருப்பா. அது என்ன பார்த்தா ஸ்ட்ரிப் கிளப்பு. அரை கிலோமீட்டர் ட்ரெஸ் போட்டு அங்கே ஒரு கஸ்டமருக்கு ஆடணும், இதான் வேலையாக இருக்கும். இதுக்கு ஒரு மேக்கப் ரூம் போகிறப்ப இவளுக்கு பக்கத்தில் ஃப்ரெண்டு ஊற்றிருப்பா. இவ பேர் ஆம்பர். அவள் நம்ம மீன் மாதிரி தான் ஒரு பான் ஆக்ட்ரஸு. அவனை மீனை பார்த்து ஏண்டி ஹாலிவுட் ஹில்லில் ஒரு ப்ரொடியூசர் பார்ட்டி இருக்கான், அந்த பார்ட்டிக்கு நான் போகிறேன், செம்மதாக இருக்க போது, நீ என் கூட வரேன்னு கேட்டால் இல்லைப்பா நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் இருக்குது, அங்கே கண்டிப்பாக போயாகணும், நீ வேணால் போன்னு சொல்கிறப்ப அந்த ஆம்பரங்கன்னு கிளம்பிடுவாய். இதுக்கப்புறம் நம்ம மீன் தனியாக ரூமுக்கு போவா. அந்த ரூமுக்கு அந்த பக்கம் இன்னொரு ரூம் இருக்கும். 2த்துக்கு நடுவில் ஒரு கண்ணாடி இருக்கும். அங்கே உட்காந்து கஷ்டமாக நம்ம மீன் ரசித்து பார்த்துட்டு இருப்பாரு. இவ்வளோ அரையும் ட்ரெஸ் போட்டு ஆடிட்டு இருக்கிறப்ப அவங்களால உட்காந்துருப்பான். ஆள் பார்க்கவே லெதர் கோட்லாம் போட்டு ரொம்ப வித்தியாசமாக இருப்பான். ஆக்சுவலி இவன் ஊரை திருடிட்டு இருக்கிற சைக்கோ கில்லர். அவனுக்கு நம்ம மீனை பார்த்து செம்ம கண்டாகும். கையெல்லாம் முறுக்கிட்டு நம்ம மீன் அவ்வளோ கோவத்தில் இருப்பான். பட் எதுவுமே பண்ணாமல் அவன் மாட்டாங்கன்னு கிளம்பி போயிடுவான். இப்போ நம்ம மீன் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வெளியேறவாள பார்த்தா அந்த இடத்துல டேபின்னு ஒரு பொண்ணு இருப்பா. இவ்வளோ ஒரு பான் ஆக்ட்ரஸ் தான். அவளுக்கு ஹீரோனை பார்த்து ஏண்டி இந்த மாதிரி ஹாலிவுட் கில்ல ஒரு பார்ட்டி இருக்கே, அந்த பார்ட்டிக்கு நீ வரியா, நானும் ஆம்பர் போகிறேன்னு சொல்கிறப்ப இல்லைப்பா நாளைக்கு ஒரு படம் ஷூட்டிங் இருக்குது, எனக்கு கண்டிப்பாக அங்கே போயாகணும், நீங்கள் வேணால் போங்கன்னு சொல்கிறப்ப எனக்கு என்ன, அங்கே நிறைய பேர் வருவாங்க, நாங்கள் போய்ட்டு வரோன்னு சொல்லிட்டு அவட காலையில் எங்கே கிளம்பி போயிடுறா. நான் மீன் எது கண்டுக்காமல் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப பார்த்து டிவியில் நியூஸ் சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் மக்களே, எல்லோரும் ஜாக்கிரதை உங்கள் வீட்டில் இருங்க,
அந்த நைட் ஸ்டாக்குங்கிற சைக்கோ நைட்டு தான் மக்களை கொண்டுட்ருக்கான். ஸோ நடுராத்திரி யாரும் தேவையான வெளியிறதுங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் ஓடிட்டு இருக்குமா. பட் நம்ம ஹீரோன் அதெல்லாம் காதில் வாங்க நடந்து போயிட்டே இருப்பா. இவன் வீட்டுக்கு போகிற வழியில் பார்த்தா சந்து இருக்கும். அந்த வழியாக போகிறப்ப கேட் லாக் ஆயிருக்கு. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒன்றும் புரியல. பார்த்தா பின்னாடியே ஒரு நம்பர் கத்தியோட வருவான். என்ன பாப்பா இங்கேருந்து ஓடனா பார்த்த, ஓடவும் முடியாது ஒளிய முடியாதுங்கிற மாதிரி கத்தி எடுத்து கொள்ற மாதிரி வருவானா. இதை பார்த்து ஹீரோனுக்கு பயமாயிரும். போச்சுரா ஹீரோன் வசமாக மாட்டோன்னு பார்த்தா அவகிட்ட ஒரு கன்று இருக்குது. அதை எடுத்து நெத்தி போட்டு வைக்கிறப்ப அதை பார்த்து எனக்கு கல் விட்டுரும். ஏம்மா நான் அவனு கொலை பண்ண வரலம்மா, ஜஸ்ட்டு ப்ராங்க் பண்ணேன், என்னை விட்டுரு, நான் மட்டும் இங்கேருந்து போயிடுவேன், உன்னை எதுவுமே பண்ணலன்னு சொல்கிறப்ப ஓ என்ன நீ ப்ராங்க் பண்ண வந்தியா, சரி நானும் ஒன்று ப்ராங்க் பண்ணுறேன், உன் ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு சொல்கிறப்ப அந்த பையிலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் என்ன பண்ணேன், முன்னாடி கன்று இருக்கே, வேறு வழி இல்லாமல் ட்ரெஸ்லாம் கழட்டுவான். ட்ரெஸ்ஸு கழட்டினா மட்டும் போதாது, அப்படியே குப்புறப்படு, உன் மூஞ்சி தரல இருக்குன்னு சொல்கிறப்ப அவனை மேலே கொடுப்பானா. தென் அப்படியே அவன் பக்கத்தில் வந்து ஏண்டா என்னையோ ப்ராங்க் பண்ண பார்க்குற. இதே மாதிரி தான் ஒரு கிளவினை கொடூரமாக கொள்ள பார்த்தா அவள் தலை மேலே காரை விட்டு ஏற்றி தலை நசுக்கி உடனே இப்போ ஒன்றை மட்டும் விட்டுவானா சாப்பிடான்னு சொல்லிட்டு அவன் ப்ரைவேட் பாட் இருக்கும்ல அதில் பாலில் ஒரே மிதி பார்த்தா ப்ரைவேட் பாட் தெரிச்சு ஆளங்கி கத்த ஆரம்பிச்சிருவான். அவனை கொல்ல வந்தனே நம்ம மீன் வச்சுருந்துட்டா. அவள் பாடிச்சு ஆளே வீட்டுக்கு போவா. வீட்டில் பார்த்து லியோன் இருப்பான். 2 பேரும் ஒரே ரொம்ப ஸ்டே பண்ணிட்டு இருப்பாங்க. 2 பேரும் படத்துக்கு இருக்கிறப்ப நம்ம மீனோட படம் பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா இப்போதைக்கு அந்த பியூட்டிங்கிற படத்தோட பாட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு பாட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு டீ போட்டு பார்த்துட்டு இருப்பாளா. அப்போது வீட்டுக்குள்ளே யார் நிற்கிற மாதிரி இருக்குது. சரின்னு காற்று வந்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்க. பட் யாரோ ஒருத்தர் லிஃப்ட் வழி கீழே இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வீட்டு வாசலில் ஒரு கவராக இருக்குது. சரின்னு திறந்து பார்த்தா மேக்ஸினுக்காகன்னு சொல்லி ஒரு கேசட் இருக்கும். இதை பார்க்க நம்ம மீனுக்கு ஒன்றும் புரியல. சரின்னு சொல்லி அந்த கேசட்டை போட்டு பார்க்குறா. அதில் பார்த்தா மேக்ஸினோட ஒரு விட்டு படம் ஓடிட்டுருக்கோம். நான் கூட இதுக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், எக்ஸுங்கிற படத்தில் இவங்க ஒரு படம் எடுக்கிறதுக்காக வீடு போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அங்கே எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது. இந்த ஃபுட்டேஜ் யாருக்கும் கிடைக்கவே இல்லை. இது எப்படி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு நம்ம மீனுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். கரெக்டாக அப்புறம் பார்த்து லியோனு கண்டுபிடிச்சிருவான். ஹே மேக்ஸின் என்ன ஆச்சு, இது என்ன ஃபுட்டேஜ்னு கேட்டால் ஒன்றும் இல்லை படுத்துங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஃபுட்டேஜ் கட் பண்ணிடுவா. கட் பண்ணால் அப்படியே ஒரு வீட்டை காமிப்பாங்க. அந்த வீட்டில் பார்த்தா ஒருத்தன் கேமரா வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கேமரா எடுத்துகிட்டு ஒரு ரூம்குள்ளே போவான். அங்கே பார்த்து 2 பொண்ணுங்களை கை காலம் கட்டி போட்டு கொடூரம் அடிச்ச மாதிரி இருக்குது. அது 2 பேரும் வேறு யாரும் இல்லை, நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆமர் அண்ட் டேபி. 2 பேரும் ஒரு பார்ட்டி போய் சொல்லியிருப்பாங்களே, அங்கே வச்சு அந்த சைக்கோ கடத்திட்டான் போல். 2 பேரையும் கொடூரமாக கொள்றத வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கான். கட் பண்ண அடுத்த நாள் போலீஸ்க்கு ஒரு பணத்தை தெரிய வந்திருக்கும். சரி எங்கே போய் பார்த்தா ஆமர் அண்ட் டேபியோட பணம் தான். லைட்டாக அந்த பணமே அழுகி போன மாதிரி இருக்கும். அதுப்போ அவன் உடம்புல ஒரு மார்க் இருக்குது. இந்த பைபிளெல்லாம் சாத்தானுக்குன்னு சிம்பிள் இருக்குன்னு சொல்லுவாங்களே, அந்த சிம்பிள் எடுத்து பழுக காய்ச்சின மாதிரி இருக்குது. இதை பார்க்குற போலீஸ்க்கு ஒன்றும் புரியல. அந்த பொண்ணுங்களை போய் தேட ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் மூவி ஷூட்டிங்காக போயிருப்பா. இவங்க எடுக்கிறது ஹாரர் படம் தானே, அதனால் க்ரீப்பர் ஒரு பாஸ்தட்டிக் மேக்கப் வேணும். அதுக்காக நம்ம மீன் உட்கார வச்சு மேலே மூடில் ஊற்றிட்டு இருப்பாங்க. இங்கே பாருங்கள் மேக்ஸின், உங்கள் மூக்கிட்ட மட்டும் ஒரு கேப் இருக்கும், நீங்கள் போட்டு மூச்சு விட்டுட்டே இருக்கலாம், ஜஸ்ட்டு ஒரு நேரம் அப்படியே உட்காந்துருங்க, நான் பக்கத்தில் போய்ட்டாருன்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் அடிச்சு அங்கேருந்து போயிடுவாங்களே. இவ்வளோ சரி சேர் அமைதியாக உட்காந்துருப்பா. அப்போ தான் அவன் மேலே யாரை கை வைக்கிற மாதிரி இருக்கும். இதான் ஆக்சுவலாக நம்ம மீனோட பிரம்மை. இதுக்கு முன்னாடி எக்ஸுங்கிற படத்தில் ஒரு தாய் கிழவி நம்ம மீன் கொலை பார்த்துருக்கும்ல, அந்த கிழவி தான் நம்ம மீன் மேலே கை வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கழுத்து பிடிச்சி நிற்கிற மாதிரி இருக்கிறப்ப இதை பற்றி ஹீனு பயம் வந்துடும். பயந்து போனவ சாலன் அப்படி கீழே விழுந்துடுறா. மூக்குக்குள்ளெல்லாம் அந்த மோல்டு போய் கிட்டத்தட்ட மூச்சு விட முடியாத மாதிரி ஆயிருக்கும். நல்ல வேலை அந்த மேக்கப் அடிச்சு அங்கே வந்துருப்பா. சாரி மேக்ஸின் உங்களை விட்டு போயிடக்கூடாது, மடிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அந்த மோல்டு ரிப் பண்ணிடுவா. எப்படியே நம்ம இருந்து ஜஸ்ட் நிமிஷம் உயிர் பழிச்சிட்டா. இப்போ வந்த வேலையை முடிஞ்சிச்சு. சரி வீட்டுக்கு போகலாம் பார்த்தா அவள் கார் விண்டோ ஒரு பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்குது. எடுத்து பார்த்தா ஒரு ஃபோன் நம்பர் இருக்கும். இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நேற்று வீட்டு வாசலில் ஒரு கேசட் இருந்துச்சு. அந்த கேசட் யாருக்கையும் கிடைக்க வாய்ப்பு இல்லை. அந்த கேசட் அனுப்புகிறவன் தான் இந்த நம்பரை போட்டு போனோம். இந்த சந்தையும் நம்ம வீட்டுக்கு வருது. சரின்னு அந்த நம்பரை ஃபோன் பண்ணால், இங்கே பாருமா நான் அந்த ஹோட்டலில் இருக்கேன், நீ இந்த இடத்துக்கு வா, உங்கள்கிட்ட பேசுன்னு சொல்லுவான். இதை பார்க்க நம்ம மீன் ஒன்றும் முடியல. யார் இவன், எதுக்கு நம்மளை கூப்பிட்றான், சரி சும்மா போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறா. அங்கே பார்த்தா ஜான்னு சொல்லிட்டு ஒரு வயசான ஆள் மாதிரி இருப்பான். இவன் ஆக்சுவலாக ப்ரைவேட் டிடெக்டிவ். நான் மீன் கை கொடுத்து, ஓ நீங்கள் தானே மேக்ஸின், ஆக்சுவலாக நான் ஒரு ப்ரைவேட் டிடெக்டிவ், என்கிட்ட ஒரு கிளைண்ட் இருக்காரு, பட் அந்த கிளைண்ட்டை பற்றி உங்கள்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது. அந்த கிளைண்ட்டுக்கு உங்களை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அப்போ தான் நான் உங்களை போய் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். சில வருஷம் கூட நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஒரு பழகிறதுக்காக வீட்டுக்கு போயிருக்கீங்க. அந்த வீட்டில் பார்த்தா கொடூரமாக ஒரு கிளவி வந்துருக்கா. அந்த கிளவி உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாரையும் கொண்டிருக்கா. அங்கேருந்து தப்பிச்ச ஒரே ஒரு ஆள் யாருன்னா நீங்கள் மட்டும்தான். பட் என்ன பண்ண, வரப்போ கேசட் அங்கே விட்டு வந்துட்டீங்க. அந்த கேசட் நான் எடுத்தேன், அது நேற்று உங்கள் வீட்டு வாசல் வச்சேன். இப்போ எனக்கு தேவையில்ல ஒன்று தான், என் கிளைண்ட்டு உங்களை பார்க்கணும் ஆசைப்படுறாரு, இந்த பேப்பரில் ஒரு அட்ரஸ் இருக்குது, அங்கே நீங்கள் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி ஆம்பாட்டம் கிளைம் போயிடுறேன். நான் மீன் ஒன்றும் புரியல. எதுக்கு நம்மளை கூப்பிடான்னு தெரியாமல் அப்படி வீட்டுக்கு வருவாளா. வீட்டுக்கு வந்து வீட்டு வாசல் டேட்டு இருப்பாங்க. நம்ம என்னை பார்த்து, மேடம் நீங்கள் தானே மேக்ஸின், உங்கள் ஃப்ரெண்டாக நான் ஒரு டேபியும் ரீசெண்டாக இறந்து போயிட்டாங்க, அதை பற்றி உங்களுக்கு விசாரிச்சாகணும், உங்கள்கிட்ட பேசலாம்னு கேட்டால், சாரி சார் எனக்கு இப்போதைக்கு போலீஸ்கிட்டலாம் பேச விருப்பம்ல, என்னை விட்டுருன்னு சொல்லி அப்படி வீட்டுக்கு போயிடுவா. பட் நம்ம இன்னைக்கு இப்போ வரைக்கும் ஒன்று புரிய முடியுது, யார் நம்மளை பார்க்க ஆசைப்பட்றா,
அதுப்போ அந்த ஊருக்கு சைக்கோ ஒருத்தன் நிறைய பான்சரை கொண்டுட்டே இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸு நேற்று 2 பேரும் ஒரு பார்ட்டிக்கு போகிறதா போயிருந்தாங்க, அப்படியே இறந்து போனாங்க. ஒருவேளை அந்த கொலைகாரன் தான் நம்மளே கொள்றதுக்கே கூப்பிட்றானோ, இந்த மாதிரி மீன் தோண்டிகிட்டே இருக்கு. உடனே தவிட்டு சீடு இருந்துச்சுல, அது சீடு எடுத்து லியோனை பார்க்க போவா. டே லியோன், இந்த கேசட்டை யார் அனுப்புன்னு தெரிஞ்சுக்கணும், உன்னால் முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டம்தான், பட் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறேன். நீங்கள் வந்து போயிட்டான்னு சொல்கிறப்ப நான் மீன் செய்கிறாங்கன்னு கேள்வி போயிடுறா. கட் பண்ண அடுத்த நாள் மூவி ஷூட்டிங்கில் மீன் விட்டுருப்பாங்க. இவ்வளோ சேர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கிறப்ப பார்த்தா ஒரு பெரிய போராட்டம் போயிட்டுருக்கோம். இந்த சமயத்தில் தான் ஹாலிவுட்டில் அரசியல் நிற்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இல்லை கிறிஸ்டின் அமைப்புலாம் ஒரு போராட்டம் அமைச்சிருக்கோம். இன்னமும் அரசியல் நிற்க ரொம்ப தப்பான ஒன்று. இன்னமும் அரசியல் நடிக்கிறவங்களாம் சாத்தான் மாதிரி, சாத்தான்லேருந்து ஹாலிவுட்டை காப்பாற்றுன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை நம்ம பார்த்துருப்பா. அப்போ அந்த படத்தோட டேரக்டர் எலிசபெத் அங்கே வருவாங்க. நான் மீன் சேரனோட காரில் போயிட்டுருப்பா. அப்போ அந்த எலிசபெத் மீனை பார்த்து, இங்கே பாரு மேக்ஸின், எங்கள் டீமில் இருக்கிற யாருக்குமே செலக்ட் பண்ண பிடிக்கவே இல்லை. ஏன்னா நீ ஒரு பான் ஆக்ட்ரஸ், வெளியே பார்த்துல ஒரு பெரிய போராட்டம் போயிட்டுருக்கு. எங்கே உன்னை படத்தில் சேர்த்தா நாளைக்கு எதாவது பிரச்சனை வருமோ இந்த மாதிரி பயந்துட்டு இருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த ஆடிஷன் நடிச்சதை பார்த்தேன், செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு நான் ஒருத்தி மட்டும்தான் உன் மேலே நம்பிக்கை தான் படம் சேர்த்துருக்கேன். இதுக்காக நல்லா வேலை பார்க்கணும், என் கூட வான்னு சொல்லிட்டு ஒரு செட்டு கூட்டி போவாங்க. அதில் பார்த்தா பேட்ஸ் மாடலும் போட்டிருக்கு. அது ஆல்ஃபடிச்சோட சைக்கோ படத்தில் இந்த ஹோட்டலில் அமைச்சிருப்பாங்க. சும்மா அங்கே இருக்க செட்டு சுற்றி பார்த்துருக்கிறப்ப அங்கே விண்டோ பார்ப்பா. பார்த்து திரும்ப அவன் கண்ணுக்கு அந்த தாய்க்கிளி தெரியுமா, இதை பார்த்து நான் மீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். தன் டேரக்டரை மீனை விட்டுட்டு அங்கே கிளம்பி போயிடுவாங்க. இவளு சரி நான் வீட்டுக்கு போகிறதா இருக்கா. அவள் பாட்டு காரில் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்ப அவள் காருக்கு முன்னாடி அவர் இருக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தா அந்த ஜான் ரிலேட்டிவ் தான். அவனை பார்த்து நம்ம மீன் செம்ம கடுப்பாயிரும். சாவி எடுத்து உள்ளூர் மாதிரி கையில் வச்சுக்கிட்டு அவன் மூஞ்சி மீது குத்துவா. இங்கே பாருமா அவனை, இதுக்கு நான் ஃபாலோ பண்ணாலும் வச்சுக்காத, ஃபாலோ பண்ண இதாக கதைன்னு சொல்லிட்டு போட்டு அடி நடிச்சிருப்பா. அதுக்கப்புறம் அங்கே இருந்தால் ஆஃபீஸ் போவா. பார்த்து அந்த ஆஃபீஸில் டெடின்னு ஒருத்தர் இருப்பார். இவர் தான் நம்ம எனக்கு ஒரு அப்பாஸ்தான மாதிரி சின்ன வயசுலேருந்து அவரெல்லாம் பார்த்துட்டாரு. அது போல் நம்ம ஹீரோட ஏஜென்ட்டு லாயர் எல்லாமே அவர் தான். நம்ம ஹீரோ அவரை பார்த்து என்னன்னு தெரில, ரீசெண்டாக சில பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு அதை பார்த்து பயமாக இருக்குன்னு சொல்கிறப்ப, இங்கே பாரு பேபி, நீ சினிமாவில் சாதிக்க பிறந்தவ, இதை பார்த்து பயப்படலாமா? இன்கேஸ் அடுத்த வாட்டி இருந்தாலும் ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுட்டா என்கிட்ட சொல்லு, நம்ம பசங்க வச்சு அவங்க அதை ஈஸியாக முடிச்சிடலாம், ஓகேவான்னு கேட்டால் இவ்வளோ சார் நான் வீட்டுக்கு போயிடுவா. பார்த்தா அவங்கள்ட்ட ஸ்கிரிப்ட் புக் இருக்கும். நாளைக்கு தான் படத்தை ஷூட்டிங் ஆரம்பிக்க போகுது, இவ்வளோ நடிச்சாகணும். அதுக்கு ஸ்கிரிப்டை படிச்சுட்டு இருக்கிறப்ப வீட்டுக்கு இந்த கேசட் கடை இருக்குல்ல அதை காமிப்பாங்க. பார்த்தா ஃப்ரெண்டான லீவ் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பான். டைம் முடிஞ்சதுக்கப்புறம் கடையை க்ளோஸ் பண்ணிருப்பான். பார்த்தா இவனுக்கே தெரியாமல் அந்த கடையில் சைக்கோ இருப்பான். பின்னார்ந்து கத்தி எடுத்து கழுத்து அறுத்து ஒவ்வொரு பாட்டு எடுத்துருப்பான். அவன் கண்ணில் குத்துறது கையில் குத்துறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். கடைசியில் கொடூரமாக அந்த லியோனை சாகடிப்பான். பட் இதுவுமே தெரியாமல் நம்ம மீன் படுத்துங்கிட்டு இருப்பா. அடுத்த நாள் எழுந்து பார்க்குறப்ப அவள் வீட்டுக்குள்ளேயே போலீஸ் இருக்க மாதிரி இருக்கு. என்னால் வெளியே வந்து பார்த்தா லியோனிலேருந்து பணமாக இருக்கான். அவனை அவ்வளோ கொடூரமாக கத்தல் குத்தி கொண்டிருக்காங்க. இதை பார்த்து ஒரு ஷாக்காக இருக்கும். அந்த இடத்துக்கு எங்கேருந்து 2 டேட்டு வந்திருப்பாங்க. அவங்க அவன் படத்தை மாஸ்டர் கூட்டி போய் நம்ம கிட்ட பேசுவாங்க. பாரு மேக்ஸின், நீ இப்போ வரைக்கும் ஒத்துழைக்காதனால உன் ஃப்ரெண்டாக இறந்து போயிட்டான். கடைசி 3 நாளில் மட்டும் சைக்கோவால் 3 பேர் இறந்து போயிருக்காங்க. அவனோட அடுத்த டார்கெட் நீயே கூட இருக்கலாம். அதுக்காக அவன்கிட்ட கேட்குறோம், அவனை பற்றி விஷயங்கள் ஒன்று தெரியுமா? தெரிஞ்சால் சொல்லுன்னு சொல்கிறப்ப நம்மளுக்கு என்ன சொல்ல தெரில. ஏன்னா இதுக்கு முன்னாடி எக்ஸுங்கிற படத்தில் ஒரு தாய்களை கொண்டிருப்பாள். இந்த விஷயம் போலீஸருக்குமே தெரியாது. இப்போ இன்கேஸ் போலீஸில் பேச ஆரம்பித்தானா அந்த கொலைப்பா தெரியணும்ல. அதனால் எதுவுமே கண்டுக்காத மாதிரி, சார் எனக்கு உங்கள்கிட்ட பேச விருப்பம் இல்லை, நான் போகிறேன் அவப்பாட்டு வந்து கிளம்பி போயிடுவா. இன்றைக்கி தான் அவளுக்கு ஃபஸ்ட் டே ஷூட்டிங் இருக்குது. இந்த சம்பவம் நடந்தனால வரதுக்கு லேட்டாக இருந்திருக்கும். இதை பார்த்து எலிசபெத் சமகடு போயிருப்பாங்க. மேக்ஸின், நான் நேற்று என்ன சொன்னேன், நம்ம டீமில் இருக்கிற யாருக்கும் ஒன்று பிடிக்கவே இல்லை, நான் தான் கஷ்டப்பட்டு சேர்த்தேன். பட் இந்த மாதிரி லேட்டாக வந்தீங்கன்னா இன்னும் ஈஸியாகிடும். இதோ உனக்கு கடைசி வார்னிங். நாளைக்கு நீ திரும்ப லேட்டாக வந்தீங்கன்னா அவ்வளோதான், உனக்கு இந்த கேரக்டர் இருக்காது. நாங்கள் போட்டு வேற யாருக்கும் கொடுத்துருன்னு சொல்கிறப்ப இதை பற்றி இன்னும் கஷ்டமாக இருக்கும். சாரி மேடம், இதுக்கிட்ட இந்த மாதிரி நடக்காது, என்னை மன்னிச்சிருங்கன்னு அவங்கள்ட்ட மன்னிப்பு வைப்பா. அதுக்கப்புறம் அவள் ஷூட்டிங் ஸ்பாட் போவா. பார்த்தா அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேயே மோடின்னு ஒரு பொண்ணு இருப்பா. இவ அந்த படத்தில் லீட் கேட்டு நினைக்கிறவ. அவன் நம்ம ஈனை பார்த்து, மேக்ஸின், இனிமேல் நைட்டு ஹாலிவுட்குள்ளே ஒரு பார்ட்டி இருக்குது, நீ இந்த பார்ட்டிக்கு வரேன் கேட்குறப்ப இதை பற்றி ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா இதே மாதிரி ஸ்டார்டிங்கில் இவர் 2 பேரும் சொன்னாங்க. அங்கே போகிறப்ப தான் அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. இப்போ இதே மாதிரி தான் அந்த பொண்ணு அங்கே கூப்பிட்றா. இதை பற்றி ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சாரிங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் வரலாம் படம்னு போகிறதா இருக்கா. பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு அந்த ஜானுகிரம் வந்திருப்பான். பார்த்தா மூஞ்சி இதில் பேர்ந்து போயிருக்கோம். நேற்று நான் மீன் வச்சுருந்துருப்பாளே, அதை பார்த்தா செம கடுப்பாக இருப்பான். ஏண்டி என்னையாடி கொல்ல பார்த்த மாவளே, செத்தடி, என் கிளைண்ட் என்ன தப்பாக நினச்சா கூட பரவாயில்ல, உன்னை கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கண் எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பானா. இவ்வளோ அங்கேருந்து பயந்து ஓடி சைக்கோ படத்தை செட்டு இருக்கும்ல, அந்த செட்டுக்குள்ளே புந்துடுவா. இவனும் கதவை திறந்து உள்ளே வரலாம் பார்ப்பான். கரெக்டாக செக்யூரிட்டி அங்கே வந்து, சார் நீங்கள் யார், நீங்கள் இப்படி உள்ளே வந்தீங்க, உங்கள் ஐடி கார்டு காட்டுங்கன்னு சொல்கிறப்ப அவங்கள்ட்ட ஒன்றும் இருக்காது. அதனால் செக்யூரிட்டி அடிச்சு வச்சுடுவார். ஜஸ்ட் மிஸ் நான் மீன் இப்போதைக்கு உயிர் படைச்சிட்டா. இதை பார்த்து அவளுக்கே பயமாயிருச்சு. இதுக்கு முன்னாடி தானே ஒரு டெட்டிக்கிட்ட பேசியிருப்பா, இந்த மாதிரி அடுத்தோட நான் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை சொல்ல போட்டலாம் சொல்லியிருப்பாள். இப்போ இதை பார்த்து இவ்வளோ கட்டுன்னு தோணுது. சரி, அன்றைக்கி நைட்டு இவர் பால் டான்ஸ் ஆட போவாள், அது மாதிரி டான்ஸ் ஆட போவா. அது தெரிஞ்ச ஜானும் நம்ம மீன் கொள்றதுக்கு அங்கே வந்திருப்பான். நான் போட்டு பயந்துட்டு பாத்ரூம்குள்ளே போகிறப்ப இவனு ஃபாலோ பண்ணி போவானா. சடனாக பார்த்தா பாத்ரூமில் மீன் இருக்க மாட்டா.
இது எல்லாமே நம்ம ஹீரோ போட பிளான் தான். கரெக்டாக அப்போதைக்கு வாழ்க்கையில் வச்சு அந்த ஜானை கிடச்சிருவா. கட் பண்ண இப்போதைக்கு அந்த ஜான் ஒரு காரில் இருப்பான். வெளியே பார்த்தா நம்ம ஹீரோயின், அந்த டெடி, அதுக்கப்புறம் 2 பேர் இருப்பாங்க. அவன் காருக்கு மேலே பார்த்தா ஒரு பெரிய வெயிட்டே இருக்கும். அதை வச்சு அவன் கார் நசுக்கலாம் பார்ப்பாங்க. டே என்னை விட்டுறா, நான் கிளைண்ட் சொல்லி தான் மேக்ஸினை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன், என்னை விடுன்னு சொல்கிறப்ப இங்கெல்லாம் கேட்குற மாதிரி தெரில. மேக்ஸினை கூட நினைக்கிற எவனும் உருவ கூடாது சாப்பிடன்னு சொல்கிறப்ப கரெக்டாக அந்த வெயிட்டு நசுங்கும். காரோட சப்பையாகி ஆள் நசுங்கிடுவான். எலும்பு ரத்தம்லாம் புழிஞ்சு ஜூஸ் மாதிரி வெளியே வந்துடும். இப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி அவளும் வீட்டுக்கு வந்து குளிச்சிருப்பாளா. அப்போ தான் டேபிளுக்கு ஒரு பேப்பர் வைப்பா. பார்த்தா படத்தோட ஸ்டார்டிங்கில் ஜான் ஒரு அட்ரஸ் கொடுத்துருப்பான். இந்த அட்ரஸில் தான் என் கிளைண்ட் இருக்காரு, அவருக்கு ஒன்று பார்க்கணும் ஆசைன்னு சொல்லியிருப்பாள். இப்போ தான் அந்த லெட்டரை பார்க்குறா. ஆயிரம் டிவியில் ஒன்று சொல்லிட்டு இருக்கு. பார்த்தா இப்போயுமே அந்த நைட் ஸ்டாக்கர் ஒரு பொண்ணு கொலை பண்ண போட்டுருக்குமா. இதை பார்த்து ஹீனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் டேட்டு சொல்ல ஞாபகம் வருது. இங்கே பாரு மேக்ஸின், ஒன்றால் மட்டும்தான் அடுத்த பொண்ணு சாவலாந்து காப்பாற்ற முடியும். எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கேட்டிருப்பாங்க, பட் நம்ம ஹெல்ப் பண்ணாமல் இங்கே வந்துருப்பா. பட் இப்போதைக்கு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சரி நம்மளே ஸ்டேட்டாக அந்த அட்ரஸ் போவோம், அப்படி எந்த சைக்கோ தான் அங்கே இருக்குன்னு பார்ப்போம். நம்மளே நம்ம கையால் நம்ம கொள்றோன்னு சொல்லி ஹாலிவுட்டில் இருக்கிற ஸ்டார்லைட் ஒரு ஏரியா போயிட்டுருப்பா. பார்த்தா நம்ம மீனை ஃபாலோ பண்ணிட்டு டேட்டு வந்துட்டுருப்பாங்க. அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. எப்படி சைக்கோட அழுத்துட்டா இருக்கு, நம்ம மீனாக தான் இருப்பா. அவங்ககிட்ட எவ்வளோ கேட்டு பார்த்துட்டோம், அவளுக்கு சொல்கிற மாதிரி தெரில. சும்மா அவளை ஃபாலோ பண்ணோன்னு சொல்லி காலேருந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இப்போ அதை வச்சு நம்ம மீனை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க. பார்த்தா கொடுத்த அட்ரஸில் ஒரு பெரிய பங்களா மாதிரி இருக்கும். இவனு சார் உள்ளே போயிட்டுருப்பா. இந்த ரேட்டு எதுவும் பண்ணாமல் வெளியே வெடிக்க மட்டும் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம மீன் உள்ளே போயிட்டு இருப்பாளா. பார்த்த ஒரு ரூமில் ஒரு வீடியோ கேஸ்ட் வர மாதிரி தெரியும். படத்தோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஒரு சின்னதாக ஃபுட்டேஜ் ப்ளே பண்ணிட்டு இருந்தால, அந்த ஃபுட்டேஜ் தான் உங்களுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம மீனுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்கும். பார்த்தா சைட்லேயே அந்த சைக்கோ இருக்கல, அவனோட லெதர் கோட் எல்லாமே இருக்கும். அந்த சைக்கோ அப்படி நிழல்லேருந்து ஒளிச்சத்துக்கு வருவான். அவள் யாருன்னு பார்த்தா நம்ம மேக்ஸினுடைய அப்பா. மேக்ஸினுக்கு அவங்க அப்பா பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் அவங்க அப்பா பார்த்தது, அதுக்கப்புறம் அவங்க அப்பா பார்க்கவே இல்லை. அப்பா நீ தான் சைக்கோவா, எதுக்கு நிறைய பேர் கொண்டேன்னு கேட்டால் அதுக்காக நீ தாண்டி. நான் சின்ன வயசுல என்ன சொல்லி வளர்த்தேன், கிறிஸ்டானிட்டி படி பான்கிற தப்பானு சொல்லி வளர்த்தேன். பட் நீ எப்படி அந்த படத்தில் நடிக்க ஆரம்பிச்ச பார்த்தியா. எங்கள் டிவியில் ஒரு போராட்டம் போயிட்டுருக்குல, அந்த போராட்டத்தை ஆரம்பிச்சது நாங்கள் தான். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பான் மியூஸ் நடிக்கிறவங்கள சாத்தான் மாதிரி, இந்த சாத்தான் கிட்டேருந்து மக்களை காப்பாற்றணும். இதுக்காக தான் அவங்கள கொடூரமாக கொண்டுட்ருக்கோம். கொண்டு அவங்கள ஃபுட்டேஜ் எடுத்து வச்சுட்ருக்கோம். இதை ஒரு நாள் மக்கள்கிட்ட காமிப்போம். அதை பார்த்து பயந்து யாருமே பான் மியூஸ் அடிக்க மாட்டாங்க. இதுக்காக தான் நாங்கள் தொடர்ந்து ஒருத்தரை கொண்டுட்டுருக்கோன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து நம்ம ரொம்ப ஷாக்காக இருக்கும். கிட்டத்தட்ட இந்தியன் படத்தோட ஸ்டோரி மாதிரி தான். இந்தியன் படத்தில் எப்படி இந்தியன் ராஜா லஞ்சம் வாங்கலாம் கொண்டுட்டு இருப்பாரு, கடைசியாக தான் பையன் லஞ்சம் வாங்கலாம் தெரிஞ்சோடனே தான் பையனை கொள்வார்ல, அதே மாதிரி தான் இந்த அப்போ ஒரு சர்ச் ஃபாதர். இவர் மத நம்பிக்கை பொறுத்த வரைக்கும் பான் மூவிஸ்னால தப்பு. பான் மூவிஸ் நடிக்கிறவங்க சாத்தான் நினச்சிட்டு இருக்காரு, அதனால தான் ஒவ்வொருத்தரும் கொண்டுட்டு இருக்காரு. கடைசியில் நம்ம பொண்ணு பான் ஆக்டர்ஸ் தெரிஞ்சோடனே அவளுக்கு கொல்ல பார்த்துருக்காரு. அதுக்காக நம்ம மீனுக்கு கூப்பிட்டுருப்பாரு. இதை பார்த்து அவளுக்கு ஷாக்காக இருக்கும். அவங்க அப்பாவுக்கு பயந்து பின்னாடி போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சூக்கேஸ் இருக்கும். தெரியாமல் நம்ம மீன் அதை மிதிச்சிருவா. அது அப்படியே படியிலேருந்து உருண்டு கீழே வந்துட்டு இருக்குமா. பார்த்தா சூக்கேஸ்குள்ளே பாடி பார்ட்ஸாக இருக்கும். ஒரு பொண்ணோட தலை, கை, கால் துண்டு துண்டாக இருக்கும். அது யாருன்னு பார்த்தா மோடிங்கிற பொண்ணு. அதான் படத்தில் லீட் கட்ட நடிச்சிருந்தால அந்த பொண்ணு தான். நைட்டு கூட ஒரு பார்ட்டிக்கு போகிறோன்னு சொல்லியிருப்பாள். அந்த பொண்ணை கடத்தி கொடூரமாக துண்டு துண்டு எழுதிருக்காங்க. இதை பார்த்து நம்ம மீனுக்கு அழுவ விட்டுறோம். கரெக்டாக அந்த அப்பா நம்ம மீனை பிடிச்சி அவன் மூஞ்சிட்டு கவரிச்சு முடிடுவார். நான் மீன் மூச்சு விட முடியாமல் அங்கேயும் மயக்க போட்டுருவா. கட் பண்ண கொண்டாங்கச்சு கண்ணுச்சு பார்க்குறப்ப அவள் சிலுவில் இருந்த மாதிரி இருக்குது. அவங்க அப்பா கை கையெல்லாம் கட்டி போட்டு தொங்க விட்டுருப்பாரு. சைடு ஃபுல்லாக பார்த்தா கிருஷ்ணா வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு ஆள் மட்டும் கேமரா வச்சுருப்பான். இந்த அப்பா அந்த கேமரா பார்த்து பார்த்தீங்களா, பான் மூவிஸ் நடிக்கிறவங்களுக்கு இதான் தண்டனை. இவன் என் பொண்ணாக இருந்தாலும் இவனை கொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி சாத்தானுக்கு சாத்தான் சிம்பிள் வைக்கணும்ல, அதை நான் வைக்க போகிறேன்னு சொல்லி சாத்தானோட சிம்பிளை பழுக்கு போல காட்சி வைக்கலான்னு இருப்பார். நான் மீன் சாமி பயந்து போயிருப்பா. கரெக்டாக அப்பான்னு பார்த்து 2 ரீட்டிங் வந்துடுவாங்க. இவங்க தான் ரொம்ப நேரமாக நம்ம மீனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்களே. மற்ற புதுசில் ஃபோன் பண்ணி இப்போதைக்கு இவங்க 2 மட்டும் வந்துருப்பாங்க. இதை பார்த்து இந்த அப்பாவுக்கு அள்ளு விட்டுரும். ஹேண்ட்ஸ் அப், யாரும் இங்கே தப்பிக்க முடியாது, மறுபடி இங்கே இருக்குன்னு சொல்கிறப்ப இந்த அப்பா அவசரப்பட்டு சுட ஆரம்பிச்சிருவாரு. அந்த இடமே சண்டையை மாற ஆரம்பிச்சிடும். ஒவ்வொருத்தர் சுட்டுட்டு இருப்பாங்க. கடைசியாக எப்படி நம்ம ஹீனை காப்பாற்றுவாங்க. நம்ம ஹீனை கூப்பிட்டு அங்கேருந்து போலாம் பார்க்குறப்ப அந்த போலீஸ்காரர் இருக்கல, அவன் நெஞ்சிலே அவங்க அப்பா சுட்டுருப்பாரு. அந்த போலீஸ்காரன் அங்கேயே இறந்து போயிருப்பான். இதை பார்த்து நம்ம ரொம்ப அர்த்தமாக இருக்கும். சரி அந்த லேடி போலீஸ் கூப்பிட்டு அங்கேருந்து போகலாம் பார்த்தா அவங்க அப்பா கண்ணில் குத்திருப்பாரு. பார்த்தா கண்ணு பிதுங்கி அது லேடி போலீஸ் இறந்து போயிருப்பா. கடைசியாக இப்போதைக்கு மீதி இருக்கிறது நம்ம ஹீன் அவங்க அப்பா தான். நம்ம ஹீங்கிட்ட பார்த்து ஒரு ஷார்ட் கன் இருக்கும். அதை எடுத்து அவங்க அப்பா நெஞ்சில் ஷூட் பண்ணிடுவா. அவ்வளோதான். அவர்கிட்ட சாரமாக இருப்பார். பட் சாகிறப்ப கூட கடவுள்கிட்ட மனைவி வைப்பார். கடவுளே என்னை மன்னிச்சிரு, நான் இந்த உலகத்துக்கு ஒரு ஏஞ்சல் உருவாக்கணும்னு நினச்சேன், பட் நான் உருவாக்குனது ஒரு மான்ஸ்டர். இதான் நான் பண்ண ஒரு மிகப்பெரிய தப்பு.
ஒரு குழந்தை உருவாக்க நான் ஒரு பேர் தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு ஜீசஸ்க்கு வேண்டிட்டு இருப்பா. இதை பார்த்து நம்ம மீன் குழந்தை வரும், கண் எடுத்து அவங்க அப்பவே கொள்ளான்னு இருப்பா. கரெக்டாக அப்பன்னு பார்த்து போலீஸ் ஹெலிகாப்டர் அங்கே வந்துடும். பட் நம்ம நல்லா கண்டுக்கமா தெரில. ஷார்ட் கன் எடுத்து அவங்க அப்பா தலையில் ஒரு சுடு, தலை தெரிக்க அவங்க அப்பா அங்கேயே மதிய சாலை. அவ்வளோதான், தி நைட் ஸ்டாக்கருங்கிற அந்த சைக்கோட சாப்பிட்டு முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் ஃபுல் நியூஸில் தான் பரபரப்பாக போயிட்டுருக்கோம். இதுக்கடுத்து மக்கள் யாரும் பயப்பட தேவையில்ல, நைட் ஸ்டாக்கருங்க சைக்கோ இறந்து போயிட்டான், மக்கள் இதுக்கடுத்து ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு நியூஸில் போட்டுட்டு இருப்பாங்களா. அதே நேரத்தில் மீனுக்கு பாப்புலர் அதிகமாக இருக்கும். மக்களுக்கு அந்த சைக்கோட ஐடியாலஜின்னு தெரியவே தெரியாது. அவன் ஜஸ்ட்டு பானாக்டர்ஸை ஒன்றுட்டு இருக்கான், இவங்க யாருக்கும் தெரியாது. அவங்கன்னு புரிஞ்சுட்டாங்கன்னா பரவாயில்லையே. தப்பாக தான் சைக்கோன்னு தெரிஞ்ச உடனே தப்பாக கொண்டிருக்காளே, இவர் ரொம்ப தைரியமான பொண்ணுன்னு நம்ம மீனுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். பார்த்து அவளுக்கும் ஃபேன் பேஸ் உருவாகிருக்கும். அதே நேரத்தில் பண்ணிட்டு இருந்த ஷூட்டிங்கில் மூணு பொண்ணு இருந்தால அவள் லீட் கேட்டு பட்டதாக இருந்துச்சு. பட் அந்த பொண்ணு இறந்து போயிட்டால. இப்போ அந்த லீட் கேட்டிருக்கு நம்ம மீனுக்கு விட்டுருப்பாங்க, ஏன்னா அவள் தான் ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கே. சொல்லப்போனால் இப்போதைக்கு ஒரு கதை நடந்துச்சுல, அதையே பயோபிக்காக மாற்றி இப்போதைக்கு நம்ம மீன் டேரக்டர் எழுதி இருக்காங்களே, அவங்க தான் அடுத்தபடி இருக்கிறதா இருக்காங்க. அந்தளவுக்கு நம்ம மீன் செம்மையை ரீச் ஆகியிருப்பா. கடைசியாக நம்ம ஹீரோயின் அவன் நினச்ச மாதிரி ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக மாறி இருப்பா. இதோட மேக்ஸின்ங்கிற இந்த ஒரு படம் முடியுது. இதுதான் இப்போதைக்கு எக்ஸ்ட்ரா இருந்துக்கிற கடைசி படம். இதுக்கு அடுத்து இந்த யூனிவர்ஸில் படம் வருமானு தெரில. இன்கேஸ் உங்களுக்கு இந்த படங்கள்லாம் பார்க்க ஆசையாக இருந்தால் சில ஆர்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேர்லுங்கிற மூவி பாருங்கள், தென் எக்ஸ் பாருங்கள், தென் மேக்ஸின் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா நிலவுக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸ் பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்கள் இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.